காஷ்மீரில் நேற்று ஜூன் 7ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் புதிதாக திறக்கப்பட்ட செனாப் பாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ரியாசி மாவட்டத்தில் உள்ள செனாப் அப்படிங்கிற நதியோட குறுக்க தான் கட்டப்பட்டு இருக்கு. இது பக்கல் மற்றும் கவுரி அப்படிங்கிற 2 கிராமங்களுக்கு இடையில தான் அமைந்திருக்குதான். உலகிலேயே உயரமான ரயில் பாலம் அப்படிங்கிற பெயர் வாங்கியிருக்கு. செனாப் நதியோட நீர்மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 359 மீட்டர், அதாவது 1178 அடி உயரத்தில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாலத்தை பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 330 மீட்டர் உயரமாகவே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாலத்தோட மொத்த நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1315 மீட்டர், அதாவது 4314 அடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட செலவு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா 1486 கோடி செலவுள்ள கட்டப்பட்டிருக்கு. எத்தனை வருஷமாக இதை கட்டியிருக்காங்க அப்படின்னா 15 வருஷமாக இதை கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பாலத்தோட நிலநடுக்க எதிர்ப்பு பார்த்திங்கன்னா ரிக்டர் அளவுகோலில், அதாவது 8 மடங்கு வரையிலான நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய வகையில் தான் வடிவமைக்கப்பட்டுள்ளதான். வெடிகுண்டு எதிர்ப்பு, அதே மாதிரி வெடிகுண்டு எதிர்ப்பு பார்த்திங்கன்னா 40 கிலோ வெடிகுண்டு வரைக்கும் வச்சு தாக்குதல் நடத்தினா இந்த பாலத்தை தகர்க்க முடியாத அளவுக்கு தான் வலுவாக கட்டப்பட்டிருக்குதான். அதே மாதிரி வானிலை எதிர்ப்பு பார்த்திங்கன்னா கடுமையான குளிர், கடுமையான வெப்பம் எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். இந்த பாலத்தோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 120 வருடம் வரைக்கும் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலம் அமைக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பள்ளத்தாக்கை நாட்டோட மற்ற பகுதியில் இணைக்கிறதுக்காகவும் பயண நேரத்தை குறைக்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் காஷ்மீரோட பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை எல்லாத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்காங்க.